உங்கள் விஜய். நல்லவேளை நீங்க வந்துட்டீங்க. எனக்கு என்னமோ நான் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருந்தது. டோன்ட் வரி, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். நீங்க மத்தவங்களை விட ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. மத்த பொண்ணுங்களாம் என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல. ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. All right. All girls listen very carefully. நம்ம மென்டார் சாம் உங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ண இங்க வந்திருக்காரு. அதனால உங்களோட ட்ரைனிங் இன்னில இருந்தே ஆரம்பிக்க போகுது. So, please welcome the one and only Mr. Sam. Oh my God! No way! என்னால இது முடியாது. இந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணுமா? என்னால நிச்சயமா முடியாது. Just look at her once, yeah. Okay. Let me take a breath. Okay. சாம் இவங்க தான் எங்களோட ஷார்ட் லிஸ்டட் கண்டஸ்டன்ட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஷார்ட் லிஸ்டட்? அப்போ லாங்கஸ்ட் என்ன? இவங்கெல்லாம் ஹாரர் ஸ்டோரியை விட ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. இவங்கெல்லாம் ஸ்டைலுன்னு ஏதாவது கற்றுக்கிட்டாங்களா இல்லையா? இல்லை. காட், யோகாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? இந்த வேர்டெல்லாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்கள் எல்லாருக்கும் சாம் தேவையில்லை, எல்லாருக்கும் ஒரு மிராக்கிள் தான் தேவை. ஓகே? ஆனா உன்னை விட ஒரு மிராக்கிள் யாரா இருக்க முடியும் சாம்? ஓ ப்ளீஸ், எனக்கு மஸ்கா எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, I'll do it. ஆனால் எல்லாரும் முதல்ல லைனில் நில்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்கள் ட்ரெஸ்ஸஸை செக் பண்ணுறேன். நீ இந்த பிளானட்லேருந்து தான் வந்திருக்கியா? ஐ மீன் இந்த பூமியிலேருந்து தானே வந்திருக்க? நீ ஒன்றும் ஏலியன்லாம் இல்லையே. இல்லைனா இப்போ தான் இந்த ஏர்த்தில் லேண்ட் ஆயிருக்கியா? ஜஸ்ட் லுக் அட் யுவர் ட்ரெஸ். இந்த பிரிண்ட் ஓல்டு ஃபேஷன்ட். 80s கூட இந்த மாதிரி கலெக்ஷன் இல்லை, அதுக்கு முன்னாடி உள்ள கலெக்ஷன் இது. ஓஹோ வாவ், வாட் எ ஃபுட்வேர். இதை பற்றி என்ன சொல்கிறது? என் டிக்ஷனரியில் உன்னை பற்றி சொல்ல எந்த வேர்ட்ஸும் இல்லை. ஆனால் டோன்ட் திங்க் நீ இந்த இடத்துல இருந்திருக்கவே கூடாது. நீ தப்பான இடத்துல நின்றுட்டு இருக்க. நீ என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகே? ஒருவேளை என்னால் உன்னை ஸ்டைலிஷ் டிவாவாக மாற்ற முடியும்னா நான் என்ன வேணாலும் செய்யலான்னு அர்த்தம். உன்னையே மாற்ற முடியுங்கிறப்ப உலகத்தையே ஈஸியாக திருப்பி போட்டுடலாம். புரியுதா? அட டோன்ட் வரி, சாம் எப்பவுமே இப்படிதான், எல்லாத்தையுமே எப்பவுமே பெருசா பேசுவான். இங்க எங்கேயாவது ஜிலேபி கிடைக்குமா சொல்லுங்க. Not bad, not at all. ஓகே, உங்களோட எக்ஸ்ட்ரா கேலரிஸை பர்ன் பண்ணுற டைம் வந்தாச்சு. நீங்கள் எல்லாரும் போய் உங்கள் ஒர்க் அவுட் க்ளோத்ஸை போட்டு வாங்க. ஹலோ, ஹாய், பை பை. எப்போ என்னோட டியரஸ்ட் சன் அஜய் இந்த வீட்டை விட்டு போனானோ அப்ப இந்த வீடே வெறிச்சு ஓடி போயிடுச்சு. Lonely. ஆமா அத்தை, எனக்கும் அடிக்கடி பிரியாவோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு.
மனோரமா, ஆனா ஒரு விஷயம், நம்ம வீட்டுக்கு அஸ்வின் வந்ததுல இருந்து அவனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பாட்டி, நேத்து நான் அஜய் கூட போன்ல பேசியிருந்தேன். அவனுக்கு அந்த இடம் நல்லா செட் ஆயிடுச்சுன்னு சொன்னான். ஆனா பிரியா தான் நம்ம எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றாங்களாம். எனக்கும் ரொம்ப லோன்லி ஃபீலிங்காவே இருக்கு. இப்பெல்லாம் இந்த ஸ்ருதி வேற ரொம்ப ஓவரா பிஸியா இருக்கா. உண்மையை சொல்லட்டா, எனக்கு என் வயிறு வலிக்கிற மாதிரியே இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அப்புறம் நான் டைம் டு டைம் யாரை திட்டுறது சொல்லுங்க. இன்னைக்காவது ஸ்ருதி ஒருவேளை டைமுக்கு வீட்டுக்கு வந்துட்டானா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். வாட்? ஆ, மனோரமா ரொம்ப உண்மையா நேசிக்கிறா நம்ம சுருதியை தான். ஹலோ, ஆமாங்க, யார் பேசுறது? எஸ் எஸ், சொல்லுங்க. யா, எவ்ரிவன் இஸ் ஹியர், ப்ளீஸ் வெல்கம். ஓகே, டாடா பாய். யாரு போன்ல? ஓஹோ, சித்தி, மிஸ்ஸஸ் இந்தியா கான்டெஸ்டோட ஆர்கனைசர் கிட்ட இருந்து போன். எல்லா மீடியாக்காரங்களையும் கடைக்காரங்களையும் வீட்டுக்கு அனுப்புறாங்களாம். எஸ் எஸ், ஏன்னா எல்லா கண்டெஸ்டன்ட்டோட ஃபேமிலியும் இன்டர்வியூ எடுக்க பாக்குறாங்களாம். அப்படின்னா ஸ்ருதியோட குடும்பம், தட் மீன்ஸ் அஸ்வினோட ஃபேமிலியே இன்டர்வியூ எடுக்க வராங்க. அவ்வளவுதான், இன்னும் 2-3 ஹவர்ஸ்ல வந்துருவாங்க. ஹலோ, ஹாய், பை பை. டிவி காரங்களா, மீடியா காரங்களா? ஐயோ, என் மேக்கப் எல்லாம் டச் பண்ண போல இருக்கே. இன்னும் 2 மணி நேரத்துல நான் என்னதான் பண்ண முடியும் சொல்லு? எல்லாம் ஹரியப்ல தான் பண்ண முடியும். நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ, ஹாய், பை பை. என்னாச்சு ஸ்ருதி? அது வந்து என்கிட்ட வேற எந்த ட்ரெஸ்ஸுமே இல்ல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எந்த ட்ரெஸ்லயே செஞ்சுடுறேன். நீ உன்னை பார்த்துப்ப, ஆனா எனக்கு தெரியலையே, நான் உன்னை சமாளிப்பானா இல்லையானே தெரியல. என்னால இதெல்லாம் முடியாது. Alright, இப்போ நம்ம செய்ய போறது கபால் பாரதி. Sit down everyone. Okay, let's wrap it. அடுத்த ஆசனம் பிரணயம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஞ்சலி, நான் இப்ப பார்க்க எப்படி இருக்கேன்? வெரி பிரிட்டி அத்தை. அத்தை, நான் பியூட்டிஃபுல்லா இருக்கனா இல்லையா? மனோரமா, நீ ஒண்ணு மிஸ்ஸஸ் இந்தியாவா இல்ல, மிஸ் இந்தியா மாதிரி தெரியற. ஓ, வந்துட்டாங்க. சித்தி, please relax. Okay, I'll go. Hello. வாங்க. Please welcome. Please come in. வெல்கம் ப்ளீஸ். வாங்க வந்து உட்காருங்க. வெல்கம். ரிவர்ஸ். அட இங்க பாருங்க, நான் தான் ஒன் அண்ட் லோன்லி சித்தி. only இங்க பாருங்க, இவனோட தமிழ் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். எங்க அத்தைக்கு வயசாயிடுச்சா, அப்புறம் அஞ்சலிக்கு இந்த மீடியா டிவில எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால நீங்க என்ன கேட்கணும்னு நினைச்சாலும் அதை என்னையே கேளுங்க.
ஸ்ருதியும் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார்? ஸ்ருதி உங்களோட எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா? கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன். ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களை அடிக்கடி சந்திக்க வேண்டியிருக்கும். இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். இவங்க எப்படி உங்களுக்கு மருமகள் ஆனாங்க? அதுக்கான ரீசனை சொல்லுங்க. அது வந்து அது என்னன்னா அவளுக்கு ட்ரைனிங் எல்லாம் நான் தான் கொடுத்தேன். அதாவது மேக்கப்ல இருந்து அப்புறம் இந்த கேட் வாக் இதெல்லாம் நான் தான் சொல்லி நான் கொடுத்தேன். உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஆண்மகன். அப்புறம் what do you mean by ஆனா? நான் ஆம்பளை தான். ஓகே ஓகே நீங்க ஒரு ஆம்பளை தான். நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ask me. இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. அப்புறம் மேக்கப் போட எனக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க எல்லாம் நார்மல் ஆனதுதான் எனக்கு நிம்மதியா இங்க இருந்தது. பாரு மனோரமா, சுருதி வெள்ள மனசுக்காரி, எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்குவா. எனக்கு ரொம்ப நல்ல நம்பிக்கை இருக்கு, இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிப்பா. இந்த ஸ்டூடண்ட்ட நான் தான் ட்ரெயின் பண்ணேன். ask me. கண்டிப்பா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். நீங்க பதில் சொல்லுங்க. ஸ்ருதியோட குணாதிசயங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது என்ன? ஸ்ருதிக்கு அடுத்தவங்க மனசுல எப்படி இடம் பிடிக்கிறதுங்கிறது நல்லாவே தெரியும். அப்படியா? அப்புறம் அந்த மேக்கப்ப நான் தான் சொல்லி கொடுத்தேன். இதுல மெயின் விஷயம் மேக்கப் தானே. ஸ்ருதி இந்த கான்டெஸ்ட் நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ரொம்ப டென்ஷனா. ஐயோ ஏன் கிட்ட கேளு. சாரி. ஆனா எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நிறைய நம்பிக்கை. என்கிட்ட கேளு. ஆனா அதுல பேசுங்க, மைக் உடைஞ்சிர போகுது. let me finish. ஐயோ என்னோட மேக்கப் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன பேச விடு. ஸ்ருதி என்ன பேச விடு. ஐயோ மைக் உடைஞ்சிர போகுது. என்ன பேச விடு. ப்ளீஸ் சொன்னா கேளு. ask me. ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே. என்கிட்ட கேளுங்க. மைக் விடுங்க. நான் சொல்லுறேன். ஸ்ருதி நான் சொல்லிடுறேன். ஐயோ பை பை. இன்டர்வியூ எடுக்காம இவர் எங்க வேகமா ஓடுறாரு? ஸ்ருதி walk. Shruti, come back here. என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்கேருந்து அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சியா? No, not so soon. Okay, come on everyone. Walk பண்ணி காட்டுங்க. Left, right, left. 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 இவர்தான் மிஸ்டர் அஸ்வின். சாம், நான் ஆக்சுவலா எல்லா கண்டஸ்டன்ஸையும் பார்க்க வந்தேன். ட்ரைனிங் இப்படி போயிட்டு இருக்கு. என்னன்னு சொல்றது, இவங்க எல்லாரையும் பிரசன்டபிள் ஆக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்களா? Natasha, right? Seen your pictures. Very impressive. தேங்க்ஸ். ஒருவேளை இந்த அஸ்வின்கே பிடிச்சிருக்குன்னா அப்ப ரொம்ப நல்ல பிக்சர்ஸா தான் இருக்கும். வெல், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐ அம் ஹாப்பி. ஃபைனலி உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. Pleasure is mine. அஸ்வின் ஏன் அந்த திமிர் பிடிச்சவ கிட்ட ரொம்ப நேரம் பேசுறாரு? இந்த பொண்ணு யாரு? இவ பேரு ஸ்ருதியா. இன்னைக்கு உங்களோட ஒர்க் அவுட் என்ன?
நல்லா பண்றாங்க. இன்னைக்கு 15 முறை சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க. மேக் இட் 30. வாட் த ஏதாச்சும் சொன்னீங்களா? இல்லையே. ட்ரைனிங் ஸ்கெட்யூல் டயட்ஸ் ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட். இவங்க யாரும் ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது. நத்திங் லைக் சாக்லேட்ஸ், பர்ஃபி அண்ட் ஜிலேபி அண்ட் ஆல். இப்போ என்னாச்சு? உங்களுக்கு ஜிலேபி பிடிக்குமா என்ன? குட். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். See you later. அப்படியா? ரொம்ப ஓவரா சீன் போடுறீங்கல்ல. வீட்டுக்கு வாங்க, எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரைட் கேர்ள்ஸ், இப்போ உங்களோட லஞ்ச் பிரேக். லஞ்சுக்கு அப்புறம் நம்மளோட கோ ஆர்கனைசர் விக்ராந்த சந்திப்பீங்க. இட்ஸ் பக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் சோலே பட்டூரே வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சோலே பட்டூரேவா? Are you mad? அதுவும் இல்லாம பிரெட் சாண்ட்விச். இதுல எவ்வளவு ஃபேட் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. ஒரு நிமிஷம் நாக்க கட்டுப்படுத்தல அப்புறம் வாழ்க்கை முழுக்க குண்டா இருப்ப. புரியுதா? அப்படின்னா நான் வேற எதைத்தான் சாப்பிடுறது? Fresh and healthy salad. அட கடவுளே, இப்படி ஆடு திங்கிறதெல்லாம் நான் தின்னா ரொம்ப காலத்துக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீங்க சமோசா தானே சாப்பிடுறீங்க? இல்லையே. அது எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? எனக்கு சமோசா வாசனை வருதே, அதுவும் இங்க இருந்தா வருது. சமோசா? வாயை திறந்தா கொன்னுடுவேன். அது மட்டும் இல்ல, என்னோட டயட்டீஷியன் ஒரு நாளைக்கு ஒரு சமோசா அலோ பண்ணிருக்காரு. அந்த சாம்னால இத சொன்னால புரிஞ்சுக்க முடியாது. அதனால நீ வாயை மூடிட்டு, ஓகே? ஃபைன், நீ வேணா சாப்பிடு, நான் வேற வாங்கிக்கிறேன். Oh my god! You know what? விக்ராந்த் வர போறாராம். வாவ், அஸ்வின் வந்து போனாரு. இப்ப விக்ராந்த். இது பயங்கரமான நாள்னு நினைக்கிறேன். அந்த விக்ராந்த் ரொம்ப குட் லுக்கிங் பணக்காரனாமே. இந்த விக்ராந்த் யாரு? ஸ்ருதி, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த விக்ராந்த் பெரிய ஃப்ளர்ட்டா. இன்னைக்கு ஒருத்தினா நாளைக்கு இன்னொருத்தியா. அதனால எந்த பொண்ணு தெரியும் எந்த பொண்ணு தெரியாதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர் இவ்வளவு மோசமானவரா? அவர் வீட்டுல ராஜாவா இருக்கலாம். ஆனா இங்க வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா நான் அவனை சும்மா விட மாட்டேன். Girls, listen to me very very carefully. என்னை இன்சல்ட் பண்ணிராதீங்க அப்புறம். ஓகே? ஹாய். ஹாய். நாட் பேட். எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப அழகா இருக்காங்க. சாம், இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ரேம்ப் பண்ணிக்க இன்னும் இவங்க ரொம்ப ஹாட்டா இருக்கணும். யூ கெட் மீ? என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் கார்ஜியஸா தெரியணும்.
ஐ கெஸ் இந்த கான்டெஸ்ட்ல ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்ஸ். ஐ ஹேட் அ டவுட். உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? டோன்ட் மைண்ட். ஒவ்வொரு அழகான பொண்ணுங்களும் என்கிட்ட காஃபி குடிக்கணும்னு விரும்புவாங்க. ஷால் வி? சாரி, எனக்கு காஃபியோட டேஸ்ட் பிடிக்காது. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? கையை விடுங்க.